அவர் மக்கள் பிரச்சினைக்காக களமிறங்கி சரி செய்வார். கோவில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தபோது கூட இந்து மக்களுக்காக இறங்கி போராடி அந்த கோவிலை பெற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி பல விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க. திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவித்தது தமிழக அரசியல்ல மிகவும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. முக்கியமா திமுக கோட்டையாக இருக்கும் மதுரையில் திமுகவின் முக்கிய அமைச்சர் பிடிஆர் களம் காண்கின்றார். சூடு பிடித்து இருக்கும் அரசியல் களத்தில் மதுரை தெற்கில் களமிறங்கும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக மதுரை மக்கள் சொல்கின்ற விஷயத்தை நீங்களே பாருங்க மக்களே. அகில இந்திய மருதுபாண்டியர் பேரனுடைய நிறுவன தலைவர் கண்ணன் பேசுகிறேன். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற சமூக நல்லிணக்க நாயகராக விளங்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் ராம சீனிவாசன் அனைத்து சமூகத்தையும் அனைத்து தமிழின சொந்தங்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமூக நல்லிணக்க நாயகராக விளங்குகிறார். மக்களுடைய அடிமட்ட பிரச்சனைகளை தகவல் தெரிந்தவுடன் நேரடியாக அந்த மக்களை தொடர்பு கொண்டு பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு அந்த மக்களுடைய பிரச்சனையை சரி செய்திருக்கிறார். குறிப்பாக 3 மாதங்களுக்கு முன்பாக திருமால் கிராமத்தில் நடைபெற்ற கல்குவாரி பிரச்சனையை தலையிட்டவுடனே உடனடியாக அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த கல்குவாரி தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக உசிலம்பட்டி பகுதியில கல்யாண கருப்பசாமி கோயிலிலே இந்து அறநிலையத்துறையால் மூடப்பட்ட கோவிலை பேராசிரியர் அணுகி அந்த கோயிலை இன்றைக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக நடைபெற்று அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதை போன்று செல்லூர் பகுதியிலே அங்கே பள்ளி அந்த கம்மாய் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்று வந்த பொழுது பேராசிரியர் தலையிட்டு இன்றைக்கு அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திருக்கிறார். இப்படியே அவருடைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இந்தியாவில் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை கௌரவிப்பதிலும் சரி, அவருடைய வரலாற்றை உலகளவில் எடுத்து செல்வதிலும் சரி பேராசிரியருக்கு பேராசிரியர் தான். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், சில பேர் தேர்தலுக்காக செய்துள்ளார்கள். அவர் தொடர்ந்து மக்களுக்காகவே எப்பொழுதும் கூப்பிட்டவருடன் இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழலிலே ஒரு போன் அடித்தால் அவரே என்ன விஷயம் என்று இப்போ ஒரு இடத்துக்கு செல்கிறோம் என்றால் போனவுடன் என்ன இந்த விஷயம் நடந்து விட்டதா அல்லது திரும்பி ஒரு இடத்துக்கு போனா திரும்பி வந்துட்டீங்களா என்ற ஒரு கேட்கக்கூடிய தலைவர் என்றால் அது பேராசிரியர் ராம சீனிவாசன் தான். எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம். மிகவும் எளிமையாக சிம்பிளாக விளங்கக்கூடியவர். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய அகில இந்திய மருதுபாண்டிய பேரனுடைய கோரிக்கையை ஏற்று மருதுசருடைய வரலாற்றை உலகறிய செய்திருக்கிறார். குறிப்பாக ஜம்புத்தீவு பிரணம் என்பது 1881 ஜூன் 16 அன்று திருச்சி மலைக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு வரலாற்றை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிய செய்ததற்கு காரணம் பேராசிரியர் ராம சீனிவாசன். இதை போன்று பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சமுதாயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு தபால் தலை வெளியிடுவதற்கு பேராசிரியர் ராம சீனிவாசன் தான் காரணம். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் பேராசிரியர் ராம சீனிவாசன். தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற போது அதற்கு தடை வருகின்ற பொழுது அதற்கும் பெரும் முயற்சி எடுத்தவர் பேராசிரியர் ராம சீனிவாசன். இதை போன்று சிவகாசியிலே தீப்பெட்டி பட்டாசு தொழிலாளருடைய பிரச்சனையை கையில் எடுத்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்தவர் பேராசிரியர் ராம சீனிவாசன். அதே போன்று விருதுநகரிலே ஜவுளி பூங்கா அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு 5000 மக்களை திரட்டி நடைபயணமாக சென்று சிறை சென்று அதற்கும் ஆணை பெற்று தந்தவர் பேராசிரியர் ராம சீனிவாசன். இதை போன்று தொடர்ந்து அவருடைய வரலாறை சொல்லிக் கொண்டே போகலாம். பெருமைக்காக இல்ல, மக்களோடு மக்களாக வாழக்கூடிய பேராசிரியர் அவர்களை நீங்கள் சட்டமன்ற தொகுதியிலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களானால் அந்த மக்களுடைய கோரிக்கையை திறம்பட செயல்படுவார். அதனால் நீங்கள் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.